கமல்ஹாசன் தக் லைஃபோட மூவி இஷ்யூ பற்றி எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தமிழ்ல இருந்து தான் கன்னடா பிறந்துச்சுன்ற ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருந்துச்சு. இதன் விளைவாக கன்னடா மக்கள் எல்லா பேருமே கோவப்பட்டு நாங்கள் தக் லைஃப் மூவியை நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அதனால தக் லைஃபோட மூவியை கன்னடா பெங்களூரில் பேன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரீசெண்டாக கூட கோர்ட்டில் கமல் ஒரு சாரி கேட்டால் என்னவா, ஸோ இவ்வளோ பேர் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிடுச்சு, ஒரு சாரி கேட்கறதுல எங்கே போச்சு, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கமல் மறுபடியும் ஒரு மாதம் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. கமல்ஹாசன் ரீசெண்டாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மன்னிப்புன்ற வார்த்தையே பார்த்தீங்கன்னா அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ கன்னடா மக்கள் கமலுக்கு அகேன்ஸ்டாக கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் கன்னடா கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா கமலுக்கு அகேன்ஸ்டாக கொந்தளிச்சுட்டு இருக்கு. அண்ட் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மூவியை பேன் பண்ணணும் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா மறுபடியும் கமல் வந்து நான் சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. சாரிக்கு பதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த விதத்துலையுமே கன்னடா லாங்குவேஜ் இழிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு நான் பேசவே இல்லை, எல்லா பேருமே ஒன்றுன்றது தான் நான் பேச வந்தேன். என்னோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எல்லா பேருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இது அவ்வளோ பெரிய இஷ்யூவே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே ஒரு மூவி இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒரு பிரிட்ஜாக தான் இருக்கணும்னு தவிர எந்த விதத்துலையுமே டிவைட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால என்னோட மூவியை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமல் வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. ஸோ கமல் இப்பயும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே மன்னிப்பு சாரின்ற ஒரு வார்த்தை கூட யூஸ் பண்ணவே இல்லை.